எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன ரோலில் ஆக்ட் பண்ணி அப்புறம் திறமையின் மூலமாக மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஹிட்டான படங்களை கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஹிட்டை கொடுத்து இன்னைக்கு தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் மத்தியில் இவரும் முக்கியமான ஹீரோவாக ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காரு சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமாவில் மெரினா படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து அடுத்தடுத்து ஹிட்டான படங்களை கொடுத்துட்டு வந்தவர் சிவகார்த்திகேயன். ரீசெண்டாக அவர் நடித்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான அமரன் 300 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் கலெக்ட் பண்ணி சாதனை பண்ணார் எஸ்கே. எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை கொடுத்துருக்காரு. பட் என்னதான் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களை கொடுத்தாலும் சில பல அட்ட ஃப்ளாப்பான படங்களையும் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இன் திஸ் வீடியோ சிவகார்த்திகேயன் நடித்த அட்ட ஃப்ளாப்பான 5 படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். சீமராஜா பொன்ராம் டைரக்ட் பண்ணி 24 AM ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2018 வெளிவந்த படம் சீமராஜா. சிவகார்த்திகேயன், சமந்தா, சிம்ரன், சூரி, நெப்போலியன் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார். பாலசுப்ரமணியம் சினிமோட்டோகிராஃபியில் விவேக் ஹர்சன் எடிட்டில் வந்த படம். படத்தோட ஸ்டோரியில் ஸ்க்ரீன் பிளேயில் மிஸ்டேக் பண்ணனால படம் சுமாராக போனாலுமே மிக்சட் ரிவ்யூஸை வாங்கினாலுமே எஸ்கேவோட கெரியரில் அட்ட ஃப்ளாப்பான படமாகவே சொல்லப்படுது இந்த சீமராஜா. மிஸ்டர் லோக்கல் எம் ராஜேஷ் டைரக்ட் பண்ணி ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணி 2019 வெளிவந்த படம் மிஸ்டர் லோக்கல். சிவகார்த்திகேயன், நயன்தாரா, ராதிகா சரத்குமார், சதீஷ், யோகி பாபு மற்றும் பல நடித்திருப்பாங்க. ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தினேஷ் பி கிருஷ்ணன் சினிமோட்டோகிராஃபியில் விவேக் ஹர்சன் எடிட்டில் வந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே சுமாராக இருந்தனாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் நினைச்சளவு வசூல் கலெக்ட் பண்ணாதனாலையும் அட்ட ஃப்ளாப் ஆகி எஸ்கேயோட மோசமான படமாகவே அமைஞ்சது. ஹீரோ PS மித்ரன் டைரக்ட் பண்ணி KJR ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2019 வெளிவந்த படம் ஹீரோ. சிவகார்த்திகேயன், அர்ஜுன், கல்யாணி பிரியதர்சன், இவானா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் சினிமோட்டோகிராஃபியில் ரூபன் எடிட்டில் வந்த படம். இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் த்ரில்லர் படம். எதிர்பார்ப்புகள் அதிகம் இருந்தாலுமே படம் அட்ட ஃப்ளாப் ஆகி எஸ்கேவோட கெரியரில் மோசமான படமாக அமைஞ்சது இந்த ஹீரோ. பிரின்ஸ் KV அனுதீப் டைரக்ட் பண்ணி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் சுரேஷ் ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 2022 வெளிவந்த படம் பிரின்ஸ். சிவகார்த்திகேயன், மரியா, சத்யராஜ் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். மனோஜ் பரஹம்சா சினிமோட்டோகிராஃபியில் பிரவீன் KL எடிட்டில் வந்த படம். இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷனாலையும் அட்ட ஃப்ளாப் ஆகி எஸ்கேயோட மோசமான படமாகவே அமைஞ்சது. அயலான் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி KJR ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2024 வெளிவந்த படம் அயலான். சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், சித்தார்த் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. இசை புயல் ரமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். நிரோசா சினிமோட்டோகிராஃபியில் ரூபன் எடிட்டில் வந்த படம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். ரொம்பவே சுமாரான ஸ்டோரினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரியாக வசூல் கலெக்ட் பண்ணாமல் எஸ்கேவோட மோசமான படமாகவே அமைஞ்சது. இப்படி சிவகார்த்திகேயனுக்கு சீமராஜா, மிஸ்டர் லோக்கல், ஹீரோ, பிரின்ஸ், அயலான்னு ஃப்ளாப் படங்கள் அவரோட லிஸ்ட்டில் இருக்குது. பட் இவர் நடித்த மேக்ஸிமம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள். இன்னும் அடுத்தடுத்து எஸ்கேக்கு தாறுமான படங்கள் வந்துட்டே இருக்கு. குறிப்பாக பராசக்தி, மதராசி கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட்டாக போகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எஸ்கே நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தையும் மேலே சொன்ன படங்களில் இதெல்லாம் ஃப்ளாப்பான படம் இல்லையான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.